என்னம்மா இது? இப்ப என்னத்துக்குமா பூவெல்லாம் வைக்கிற? டி, அப்பா உனக்காக பார்த்து பார்த்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கு. உனக்கு பிடிக்கும்னு அதை தலையில வைக்கிறதுக்கு என்ன? ஏய், புருஷன் கூட சண்டைனா அதுக்காக மூஞ்ச தூக்கிட்டா இருப்பாங்க. பெண்ணுக்கு பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது தான் அழகு. அதை கூட வைக்கலன்னா அப்புறம் என்னடி இருக்கு? ஆமா, நான் இருக்கிற நிலைமையில இது ஒண்ணுதான் குறை. கேட்டி, வாய மூடிக்கிட்டு இரு. என்னத்துக்கு இப்படி எடுத்ததுக்கெல்லாம் சலிச்சுக்கிற? இப்ப என்னத்தை கண்டுட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் புருஷன் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாரு, தன்னால தேடி வருவாரு. ஆமா, வருவார். நீ நினைச்சுக்கிட்டு இரு. அவருக்கு கோவம் என்னத்துக்கு தான் இம்பிட்டு வருதோ. நான் மாசமா இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன ஒரு வார்த்தை கூட பேச விட்டாரா? என்ன பேச்சு பேசினாரு? சரி டி, நடந்ததே பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. உன் மைனிக்காரி உன்னை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுருக்காள, கிளம்பிட்டல? அவ கூடயே கார்ல போயிட்டு வந்துரு. ஆமா, அது ஒண்ணுதான் குறை. என் பிள்ளை நல்லதான் இருப்பான். இப்படி எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு பேசுனேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்கிட்ட வாங்கி கட்டிக்குவ பாத்துக்க. இங்க பாரு டி, அம்மா சொல்றேன்ல, சிரிச்ச முகமா இரு, சந்தோஷமா இரு, குழந்தைய நல்லபடி பெத்துக்கணும். இங்க பாரு, இப்ப உன் மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. அவர் ஏதோ கோபத்துல அப்படி பேசியிருக்கலாம். அம்மாவை தானே பேசினாரு, விடு. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. எந்த மாப்பிள்ள தான் மாமியார பேசாம இருக்கான்? அதுக்காக மாமியாமாரு உடனே வீஞ்சிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? ஏட்டி, பொண்ணு கொடுத்தவங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் கொஞ்சம் பணிஞ்சுதான் போகணும். நாம பொண்ணு கொடுத்துருக்கோம், அதனால மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஆத்திரம் அடங்க மாட்டேக்குமா? அந்த வாயாடி கழுத என்ன பேச்சு பேசிச்சு. ஒரு வார்த்தை அம்மையும் மவனும் அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்களா? என்னதா இருந்தாலும் நீ வயசுல மூத்தவ, அவளுக்கு அம்மா மாதிரி தானே. அடிச்சா அதை ஏத்துக்கிறதுக்கு என்ன? என்னமோ அவங்க மகளை நம்ம கையெடுத்து அடிச்சது பெரிய குத்தங்கிற மாதிரி பேசுறாரு. ஏமா, ஓ வயசு என்ன? அந்த சின்னப்பட்ட கழுத வயசு என்ன? அது என்ன பேச்சு பேசுது? கார்த்திகை கட்டிக்கிறேன்னு பேசுதே. அப்போ அது என்னை ஏத்துக்கவே முடிய மாட்டேக்குமா? மாலினி, என்னால தானே எல்லா பிரச்சனையும் என்ன பேச போய் தானே உனக்கு அசிங்கமா போச்சு. அம்மாவும் அதனால தானே அவளை அடிச்சிச்சு. நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன் மாலினி, நீ கவலைப்படாத. என்ன நீ என்ன லூசா? நீ என்ன விதத்துல தப்பு பண்ண? அந்த சிலுப்பட்ட ஆடுகாலி உன்னை பத்தி தப்பா சொன்னதுக்கு அவர் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ணே, அவ பம்பைய பிக்காம என்ன பண்ணுவாங்க? அண்ணே, அம்மாவோட அடிச்சதோட விட்டுருக்கு. நீ எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை அங்கனே வெட்டி போடலாம் போல இருந்துச்சு. நீ என்னத்துக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவர் தன்னால வருவாரு, பேசாம போனேன். ஆமால, அவ சொல்றது சரிதானே. நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? உன் மேல என்ன தப்பு இருக்கு நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு? டேய், இது நம்ம குடும்ப விஷயம். உன் பொண்டாட்டி கோவிச்சிட்டு போனானா அது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனை. அதுல இவ எதுக்கு மூக்க நுழைக்கணும்? எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவா. அவ வாய சூடு வைக்காம நம்ம கிட்ட அவர் இப்படி பேசுறாரு. என்னமா செய்யறது? நாம பொண்ணு கொடுத்துட்டோம், அதனால நாம கொஞ்சம் பணிச்சு தானே போகணும். மாலினிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், எனக்கு அந்த குடும்பமே சுத்தமா பிடிக்கலன்னு. ஆனா அவ கேட்கல. இப்ப அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம எல்லாரும் கொஞ்சம் தனிச்சுதாமா போகணும். என்ன மன்னிச்சிடுனே. அவர் கையை வெட்டிக்கிட்டு வந்த உடனே எனக்கு என்னமோ போல ஆயிட்டு. நான் என்னால ஒருத்தர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு நினைச்சுதான் அவரை காதலிக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா மனசளவுல எனக்கு அப்ப பக்குவமும் இல்ல, எனக்கு காதலும் இல்ல. அவர் என்ன மனசார விரும்பினார்னே. அந்த ஒரே இதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். ஆனா இப்பவும் எனக்கு அவர் மேல பாசம் காதல் எல்லாமே இருக்குனே. அவர் நல்லவர் தானே, என்ன புரிஞ்சுக்கிட்டாருனே. ஆனா ஏன் அப்படி பேசினாருன்னு தான் எனக்கு புரியல. அம்மாவை இந்த அளவுக்கு காயப்படுத்துவாருன்னு நான் நினைக்கலனே. ஏதாவது காரணம் இருக்குனே, அவரை புரிஞ்சுக்கணே. நீ போய் பேச வேண்டாம், அவரு என்னை தேடி வருவாருனே. என்ன மன்னிச்சிரு மாலினி, இப்போ உன் புருஷனை குத்த சொல்லணும்னு நான் சொல்லல. ஆனா அம்மா வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? அவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட தங்கச்சிக்கிட்ட விசாரிக்காம அம்மாவை வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நாம யாராவது ஒன்ன தவிர அம்மாவை நாங்க யாராவது எடுத்தறிஞ்சு பேசியிருப்போமா? நீ கூட அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசின. இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒரு மருமவளா அந்த குடும்பத்துல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அங்கதானே இருந்த. ஆனா அவங்க யாருமே ஒன்ன புரிஞ்சுக்கலையடி. அதான் எனக்கு வேதனையா இருக்கு.
நீ சொல்றது உண்மைதானே? நான் கீழே உட்காந்து கூட நம்ம வீட்ல சாப்பிட்டது இல்லனே. டைனிங் டேபிள்ல இருந்து இறங்க மாட்டேன். கட்டில படுக்காம ஒரு நாள் கூட தரையில படுத்தது இல்லனே. ஆனா அவருக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேனே. ஆனா அவரு எங்க அம்மாவை இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் மாசமா இருக்கேன்னு கூட பார்க்காம என் மாமியார் அவரு சேர்ந்து அம்மாவை வெளியே போங்க அப்படின்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. என்ன அவர் தான் கூப்பிட்டாரு தவிர அவங்க அம்மா ஒரு வார்த்தை கூட நீ ஏமா கோவிச்சிட்டு போறன்னு கேட்கலனே. எனக்கு அதை ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குனே. சரிம்மா, நீ வயித்துல பிள்ளையோட இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. 10 மாசம் சுமந்து பெக்கிறவளுக்கு தான் தாய்க்கு குழந்தையோட அருமை தெரியும். சில்பா வயித்துல பிள்ளைய கழிச்சிட்டு வரும்போது என் மனசு எப்படி துடிச்சிச்சு தெரியுமா? அப்படியே நான் அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டேன். நீயும் குழந்தை வேண்டாம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு வேதனை. அதான் உன்கிட்ட நான் பேசாம இருந்தேன். ஆனா இப்ப நீ குழந்தை பெத்துக்கிறேன்னு வந்துட்ட. ஆனா மாப்பிள்ளை உன்னை விட்டுட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குமா? இல்ல ஐயா, நீ வருத்தப்படாத. உன் பொண்டாட்டி வருவா. கூடிய சீக்கிரம் அவளும் உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து தருவா. எல்லாம் நடக்கும் தாமா நான் காத்திருக்கேன். என் மனசுல சில்பாவை தவிர வேற யாரும் இல்லம்மா. ஆனா அவ புரிஞ்சுக்க மாட்டுக்காமா. அண்ணே வருத்தப்படாதனே. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு சில்பா அன்னைக்கு ரொம்ப குடுப்பனை வேணும். அவங்க கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதனால அண்ணி அப்படி கோவத்துல போயிருப்பாங்கனே. நீ அதுக்காக அண்ணிய விட்டுட்டு இருக்காதனே. போய் அண்ணிய பார்த்து பேசுனே. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் வேணும்னா ஒரு தடவை மாப்பிள்ளைய பார்த்து பேசவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உன் வேலையை பாரு. அவர் தன்னால வருவாரு. சரிம்மா, வா உள்ள வா. இல்லனே, நான் அண்ணி கூட செக்கப் போறேன். அண்ணி கிளம்பிட்டு இருந்துச்சு, இப்ப வந்துரும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிண்ணே. அண்ணன் பாவம்மா, அன்னைக்கு ஃபோன் போட்டாது பேசுமா. வீட்டி 2 தடவை அவ வீட்டுக்கு போன போட்டேன். அவ ஆத்தா வேணும்னே போன் எடுத்துக்கிட்டு கியா கியா தும் கியா அப்படிங்கிறா. தூ கியா மானா எனக்கு என்னடி தெரியும்? அவ நம்ம பாதையில பேசினாலே ஒழுங்கா பேச மாட்டா. அதுல வேணும்னே தூ கியா கோன் கே அப்படிங்க. எனக்கு என்னடி தெரியும்? ஐயோ அம்மா, அவங்க ஹிந்தில பேசியிருப்பாங்க. வேணும்னா அப்புறமா நான் ஃபோன் போட்டு பேசுறேன். சரி டி, நீ பேசு. சரி டி, எம்பட்டு நேரம் இங்க நின்னுட்டு இருப்ப. வா, ஒரு கிளாஸ் பால் தரேன், குடிச்சிட்டு போ. சரிம்மா. என்ன உன் மருமவக்காரி மறுபடியும் வீட்டை விட்டு போயிட்டாலாமே? நெசமா? ஆமாத்த, என்னன்னு சொல்ல சொல்லுதியே. என் மவ ஒருத்திய பெத்து வச்சிருக்கனே குரங்கு. பேசாத பேச்செல்லாம் பேசுது. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இடையிலேயே சண்டை இழுத்து விட்டுறதா. பார்த்தா அதுக்கு என் மருமவளோட ஆத்தாக்காரி அன்னைக்கு வந்திருந்தா. இவ உன்னை பேச, அவ இவளை அடிக்க, சண்டை பெருசாயிட்டு. நான் தான் என் மவளை எப்படி அடிப்பியனே வெடுக்குன்னு கேட்டுப்பட்டேன். பத்தாதுக்கு என் மவனும் மரியாதையா வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டான். ஆத்தாவ சொன்ன உடனே மவளுக்கு பொறுக்குமா? உடனே நானும் போறேன்னு வீஞ்சிக்கிட்டு போயிட்டா. தேவளே கூறு கட்டவளே, உன் மவக்காரியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டா. நீயும் புசுக்கு புசுக்குன்னு கோவப்பட்டுருத. இப்படி மருமவக்காரியே அங்க அனுப்பிட்டா. திடீர்னு ஆத்தாக்காரி இந்த மாப்பிள்ளைய வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ பண்ணுன்னு சொல்லிட்டானா? என்ன பண்ணுவேன்? ஐயோ அத்தை, அந்த பொம்பளை கொஞ்சம் நல்ல பொம்பளை தான், அப்படியெல்லாம் சொல்லாது. ஆனா என்ன செய்யறது, கோவத்துல நான் தான் வெடுக்குன்னு 4 வார்த்தையை விட்டுட்டேன். பத்தாதுக்கு என் மாவ வேற மாமியால பார்த்து மரியாதையா வெளியே போங்கன்ட்டான். உடனே மருமவளுக்கு கோவம் வந்துட்டு அதான் வீஞ்சிட்டு போயிருக்கா. இவனை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா போனவளுக்கு வர தெரியாதாங்கிறான். என்ன செய்யறது, நாமளாவது போய் கூப்பிடுவோன்னு நேத்து கிளம்பிக்கிட்டு நின்னேன். இவ சொல்றா நீ போயிட்டு வரதுக்குள்ளே நான் உத்தரத்துல தொங்கிடுவேங்கிறா. பின்ன எப்படி போய் கூப்பிட போக முடியும்? உனக்கு மவ வேணுமா மருமவ வேணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோங்கிறா. சண்டாளி என்ன பாடு படுத்தி எடுக்க தெரியுமா? கூடிய சீக்கிரம் உன் மவளுக்கு ஒரு கால் கட்ட போடு. நல்ல மாப்பிளையா பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடி. இல்லனா உன் மருமவளையும் மவனையும் வாழ விட மாட்டா. பேரனோ பேத்தியோ உன் வீட்டுக்கு வரணும்னு உனக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா பேதியில உறவோ புள்ள பிறதுக்குள்ளேயும் எந்த பாடு படுத்தி எடுக்காவளேன்னு இருக்கு. என் மருமவக்காரியும் லேசப்பட்டவ கிடையாது. ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி கோவம் தலைக்கு ஏறிடுது. ஆத்தாள சொன்ன உடனே கோவம் விசுக்குன்னு பொத்திக்கிட்டு வருது. உடனே வீஞ்சிக்கிட்டு போயிட்டா. புருஷனா ஆத்தாளான்னு பார்த்தா அவ ஆத்தாவ தான் வேணும்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த பேச்சு பேசினானா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பேட்டி, அவ கண்ணு முன்னாடி ஆத்தாள பேசினா எப்படி விட்டு கொடுப்பா? எந்த பிள்ளையா இருந்தாலும் ஆத்தா தானே பெருசுன்னு சொல்லுவாவோ. ஏன் உன் மவன் உன்னை விட்டு கொடுத்துருவானா என்ன? தங்கச்சிக்காரிய விட்டு கொடுக்காம தானே மாமியா அடிச்ச உடனே பொசுக்குன்னு கேட்டுப்பட்டான். மரியாதையா வெளியே போங்கன்னு அதனால தானே சொல்லியிருக்கான். அத மாதிரி தானே அவ ஆத்தாலும் அவளுக்கு வசதியா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான்.
அதனாலதான் நானும் சரின்னு வெக்கத்தை விட்டு அவ வீட்ல போய் கூட்டு வருவோன்னு போனேன். இந்த சண்டாளி எங்க போக விடுறா? இவ தான் நாட்டுக்கிட்டு நின்றுவாங்களே, அப்புறம் நான் என்னத்த செய்யறது? சரி சரி, வருத்தப்படாத. நீ போனாலும் அவ வரமாட்டா. ஓ மவனை போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வர சொல்லு. அவன் மாமியால மரியாதையா வெளியே போங்கன்னு சொன்னது தப்பு தானே? ஆமா. ஐயோ, எனக்கு இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு பெரும் பாடா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டா? உன் மவனையும் மருமவளையும் தனி கொடுத்தன வச்சிட வேண்டியதானே? என்ன நீங்க அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? தனி கொடுத்தன வச்சா நான் என்ன செய்யறது? பிச்சையை தான் எடுக்கணும். என் மவன் கொண்டாந்து தர்ற சம்பளத்துல தான் இப்ப என் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை கொண்டு போய் தனி கொடுத்தன வச்சா எனக்கு என்னத்தை தருவான்? என் குடும்பத்தை எப்படி ஓட்ட? என் புருஷனை பத்தி தெரிஞ்சுமா சொல்லுதியே? குடிக்கார மட்டையை கட்டிக்கிட்டு காலம் பூரா நான் அனுபவிக்கிற சித்திரவதை தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா, அதுவும் சரிதான். பிறகு ஈவனும் பொண்டாட்டியோட தனி கொடுத்தனம் போயிட்டானா பிறகு சம்பளமும் தரமாட்டான். அப்புறம் நீ மறுபடியும் மண்சட்டியை தூக்கிட்டு கூலி வேலைக்கு தான் போகணும். ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கம்முன்னு கிடக்கேன். என் மவங்கிட்ட சொல்லி மருமவளை எப்படியாவது கூட்டிட்டு வர சொல்லணும். ஆமா, அந்த பிள்ளைக்கு இப்ப மாசம் என்ன 7 மாசம் இருக்காது. வயிறெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சுட்டே. சரி, வளகாப்ப எப்ப பண்ண போறவளாம்? எனக்கு தெரியல. 8-9 மாசத்துல பண்ணலான்னு இருப்பவளா இருக்கும். 8 மாசத்துல யாரு பண்ணுதா? 9 மாசத்துல பண்ணலான்னு இருப்பவளா இருக்கும். அதுக்குள்ளேயும் இப்படி சண்டையை போட்டுட்டு அங்க போய் உட்காந்தா நல்லாவா இருக்கு? அவனை போய் புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வர சொல்லணும். சரி சரி, அந்த வேலையை பாரு. மழை தண்ணியா இருக்கு, ஒரு கப்பு கடுங்காப்பிய போடு. சரித்த, இருங்க போட்டு தரேன்.